வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நம்மளுடைய தோல். நம்ம உடம்புலேயே தினமும் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்னா அது தோல் தான். நம்மளுடைய உடம்புல மனிதனுடைய தோல் ஏன் இவ்வளவு முக்கியங்கிறத பார்ப்போம். நம்முடைய தோல் ஆனால் இந்த தோல் வெறுமனையே நம்மளுடைய உடலை மூடி வைத்திருக்கும் ஒரு உரையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நாம் நினைப்பதை விட நம்முடைய தோல் மிகவும் முக்கியமான பல வேலைகளை தினமும் செஞ்சு கொண்டிருக்கு. உதாரணத்திற்கு, வெயிலில் இருக்கும் கிருமிகள் நம்முடைய உடலுக்குள் வராமல் தடுக்குது. நம்முடைய உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் உதவுது. அப்படியானால் நம்முடைய தோலுக்கு இருக்கிறது. தோல் எத்தனை அடுக்குகளானது. நாம் ஒரு பொருளை தொடும்போது அதை எப்படி உணர்றோம்? காயம் ஏற்பட்டாலோ தோல் எப்படி மீண்டும் சரியாகுது? இதை எல்லாம் இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். முதலாவது நம்முடைய தோல் ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம். மனிதனுடைய உடலின் மிகப்பெரிய உறுப்புங்கிறது நம்மளுடைய தோல் தான். நம்முடைய உடலை சுற்றி ஒரு பாதுகாப்பு சுவர் இருப்பதாக நினைத்து கொள்ளலாம். அந்த சுவரை போலத்தான் நம்மளோட தோலும் செயல்படுது. வெளியில் இருக்கும் தூசி, கிருமிகள், சில ரசாயனங்கள், சூரியனுடைய யூவி கதிர்கள் போன்றவற்றிலிருந்து உடலை பாதுகாக்கிறதுக்கு நம்மளோட தோல் மிகவும் உதவுது. அது மட்டும் இல்லாமல் உடலில் இருக்கும் தண்ணீர் அதிகமாக வெளியேறாமல் தடுக்கவும் நம்மளுடைய தோல் உதவுது. ஆனால் தோல் இல்லாமல் நம்மளுடைய உடல் இயங்குவது என்பது சாத்தியமே இல்லைங்க. நம்முடைய தோலுக்கு 3 முக்கிய அடுக்குகள் இருக்குது. நம்முடைய தோலை வெளியிலிருந்து பார்த்தால் அது ஒரு மெல்லிய அடுக்கு மாதிரியா தெரியும். ஆனால் உண்மையில் தோலுக்கு உள்ளே பல அமைப்புகள் இருக்குது. பொதுவாக 3 முக்கிய அடுக்குகளை பற்றி நம்ம பார்ப்போம். முதல் அடுக்கு எபிடெர்மிஸ். இது நம்மால் வெளியில் பார்க்கக்கூடிய ஒரு மேல் பகுதி. இந்த அடுக்கு உடலை வெளிப்புற சூழலில் இருந்து பாதுகாப்பும் முக்கியமான ஃபைபராக செயல்படுது. இந்த பகுதியில் புதிய தோல் செல்கள் உருவாகி பழைய செல்கள் மேலே வந்து இறுதியில் உதிர்ந்து கொண்டே இருக்கும். அதனால்தான் நம்முடைய தோல் தொடர்ந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கும். இரண்டாவது அடுக்கு எபிடெர்மிஸுக்கு கீழே இருப்பதுதான் டெர்மிஸ். இதில் இரத்த நாளங்கள், நரம்பு முடிச்சுகள், வியர்வை சுரப்பிகள், எண்ணெய் சுரப்பிகள் மற்றும் முடியின் வேர் அமைப்புகள் போன்றவை இருக்கும். நாம் சூடு, குளிர், தொடுதல், அழுத்தம் போன்றவை உணர்வதிலும் இந்த பகுதி ரொம்ப முக்கியமாக விளங்குகிறது. மூன்றாவதா பார்த்தீங்கன்னா ஹைப்போடெர்மிஸ். இது தோலின் கீழ்ப்பகுதி. இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொழும்பு, திசுக்கள் போன்றவற்றை அதில் இருக்குது. இது உடலுக்கு ஒரு இன்சுலேஷன் மாதிரி கொடுப்பதோடு உடலின் ஆற்றல் சேமிப்புக்கு பங்கு வசிக்குது. மூணாவதாக பார்க்கறது நம்மளோட சூட்டை உடலோட சூட்டை நம்ம எப்படி உணர்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது ஒரு சின்ன பரிசோதனை.
நீங்க ஒரு கப் சூடான தேநீர் இருக்கும் என்று நினைச்சு கொள்ளுங்க. அதை தவறுதலா உங்களோட கையில தொட்டால் உடனே சூடுன்னு சொல்றீங்க இல்லையா, சுட ஆரம்பிக்கும் என்று. இந்த நிகழ்வுங்கிறது எப்படி நடக்குது? நம்முடைய தோளில் இருக்கும் உணர்வு நரம்புகள் வெளிப்புற தூண்டுதல்களை உணர்ந்து இந்த தகவல்களை நரம்பு மண்டலம் வழியாக மூளைக்கு அனுப்பும். அதனால்தான் நம்ம தொடுதல், அழுத்தம், வெப்பநிலை மற்றும் வலி போன்ற உணர்வுகளை அறிய முடியுது. அதாவது நம்முடைய தோல் ஒரு வகையில் உடலின் உணர்வு சென்சார் மாதிரி இருக்கும். நம்ம ஏன் வியக்கிறதுன்னு பார்ப்போம். நண்பர்களே, வெயிலில் கொஞ்ச நேரம் நடந்து போனாலே நமக்கு வேக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஏன் அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? நம்முடைய உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த தோலில் இருக்கும் வியர்வை சுரப்பிகள் முக்கியமான பங்கு வசிக்குது. உடல் அதிகமாக சூடாகும் போது வியர்வையானது வெளியேறும். அந்த வியர்வை ஆவியாகும் போது உடலிலிருந்து வெப்பம் வெளியேற உதவுகிறது. ஆனால் நம்முடைய உடல் வெப்பநிலை சமநிலையில் இருக்க உதவுது. நம்முடைய தோலின் பார்த்தீங்கன்னா நிறம் எப்படி வருகிறது, அதை பற்றி பார்ப்போம். நம்முடைய தோலுக்கு நிறம் கொடுப்பதுன்னா என்ன? அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று தான் இந்த மெலானின். சூரியனுடைய யூவி கதிர்களிலிருந்து தோலை பாதுகாக்க உதவும். அதனால்தான் சூரிய ஒளியுடன் நம்முடைய தோல் தொடர்பு கொள்வதற்கும் போது மெலனின் பங்கு மிக முக்கியமானது. காயம் ஏற்பட்டால் தோல் எப்படி சரியாகுதுன்னு பார்க்கலாம். நம்மில் எல்லாருக்கும் சிறிய காயங்களாவது ஏற்பட்டிருக்கும். காயம் ஏற்பட்டவுடன் இரத்தம் வெளியேறுவது, பிறகு அந்த இடத்தில் ஒரு படலம் உருவாகுவது போன்றவற்றை பார்த்திருப்போம். உடல் காயத்தை சரி செய்யும் ஒரு இயற்கையான ஹீலிங் ப்ராசஸை தொடர்ந்து வைக்கிறது. புதிய செல்கள் உருவாகும். காயமடைந்த திசுக்கள் படிப்படியாக சரி செய்யப்படுகின்றன. அதனால்தான் ஒரு சிறிய காயம் சில நாட்கள் மெல்ல மெல்ல குணமாகிறது. நம்முடைய உடலுக்குள்ளேயே ஒரு ரிப்பேர் சிஸ்டம் இருப்பது போல நினைத்து கொள்ளலாம். தோல் நம்மை உலர்த்து போகாமல் காப்பாற்றுகிறது. அப்படியா? நம்முடைய உடலில் தண்ணீர் மிகவும் முக்கியமானது. உடலில் இருக்கும் தண்ணீர் தொடர்ந்து வெளியேற கொண்டிருந்தால் பெரிய பிரச்சனை ஏற்படும். தோலின் வெளிப்புற பாதுகாப்பு அடுக்கு உடலில் இருந்து அதிகப்படியான நீர் இழப்பை குறைக்க உதவுது. அதனால் தோல் ஒரு பாதுகாப்பு சுவர் மட்டுமல்ல, உடலுக்குள் இருக்கும் ஈரப்பதத்தையும் பாதுகாக்கும் ஒரு முக்கிய அமைப்பு. தோல் விட்டமின் டி உருவாக்குவதிலும் உதவுகிறது. இது பலருக்கும் தெரியாத தகவல். சூரிய ஒளி தோலில் படும்போது உடலில் விட்டமின் டி உருவாகும் செயல்முறையில் தோல் பங்கு பெறுகிறது. விட்டமின் டி உடலின் பல முக்கியமான செயல்பாடுகளுக்கு தேவைப்படுகிறது. அதனால் சூரிய ஒளி மற்றும் தோல் இடையிலான தொடர்பும் நம்முடைய உடலில் ஒரு முக்கியமான பங்கு ஆகும். தோலின் கீழே முடி, எண்ணெய் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் போன்றவை இருக்கின்றன. நம்முடைய தோல் வெறும் செல்களால் மட்டும் ஆனது கிடையாது. தோலுடன் தொடர்புடைய பல அமைப்புகளும் இருக்கின்றன. முடி வளரும்
ஹார்போலிக்ஸ், வியர்வை உருவாகும் ஸ்வீட் கர்லன்ஸ், எண்ணெயை உருவாக்கும். இப்படி பல அமைப்புகள் ஒன்றாக இணைந்து செயல்படுகிறது. அதனால்தான் தோலை ஒரு சாதாரண வெளிப்புற உரை மட்டும் இல்லாமல் நினைக்கக்கூடாது. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே, நாம் தினமும் நம்முடைய தோலை பராமரிக்கிறோம். ஆனால் அதன் பின்னால் நடக்கும் வேலைகளை பற்றி பெரும்பாலும் யோசிப்பதில்லை. நாம் தூங்கும் போதும், நடக்கும் போதும், நாம் வேலை செய்யும் போதும், நாம் வெயிலில் இருக்கும் போதும், குளிரில் இருக்கும் போதும் நம்முடைய தோல் தொடர்ந்து வேலை செய்து கொண்டே இருக்கிறது. வெளியில் இருந்து வரும் ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது. வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகிறது. நாம் தொடுவதை உணர உதவுகிறது. உடலில் தண்ணீர் அதிகமாக இழக்காமல் பாதுகாக்கிறது. விட்டமின் டி உருவாவதிலும் செயல்முறையிலும் பங்கு வகிக்கிறது. ஆனால் அடுத்த முறை உங்கள் கையை பார்க்கும்போது இது வெறும் தோல் இல்லை, என்னுடைய உடலை பாதுகாக்கும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு அமைப்பு என்று நினைப்பீர்கள். இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.